கடந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தங்கம் டெபாசிட் திட்டத்தின் நடைமுறை அம்சங்கள் குறித்து வரைவு அறிக்கையை பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினரின் கருத்து அறிவதற்காக மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. கடந்த காலங்களில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய இதுபோன்ற திட்டம் போலின்றி இம்முறை இத்திட்டம் வெற்றி பெறும் என கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. எதனால் என்று விரிவாக பார்க்கலாம். தங்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்வது தொடர்பான விதிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தங்கத்தை குறைந்தபட்சம் 30 கிராமிலிருந்து வங்கிகளில் டெபாசிட் செய்யலாம். இதில் கிடைக்கும் வருவாய்க்கு மூலதன ஆதாயம் மற்றும் வருமான வரி விலக்கு கிடைக்கும். BIS தரச்சான்றிதழ் பெற்றதாக இருத்தல் அவசியம். குறைந்தபட்சம் ஓராண்டு மற்றும் அதன் மடங்கில் டெபாசிட் காலம் இருக்கும். ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சில நகரங்களில் மட்டுமே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தங்கத்தை டெபாசிட் செய்த 30 அல்லது 60 நாட்களிலிருந்து வட்டி கிடைக்கிறது. டெபாசிட்டிற்கான வட்டியை அந்தந்த வங்கிகளே தீர்மானிக்கும். முதிர்வின் போது டெபாசிட் செய்த அளவிற்கு ஈடான தங்கமாகவோ பணமாகவோ கொடுக்கப்படும். பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினர் ஜூன் 2ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை பற்றி கருத்து கூறலாம். அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய திட்டம் நடுத்தர மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளதாக மூத்த வங்கியாளர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அவங்க வீட்டில் இருக்கிற தங்கத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு லாக்கருக்கு போகிறாங்க, அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கிற தங்கத்தை உபரியாக எது இருக்கோ அதை டெபாசிட் பண்ணால் அதுலேருந்து பாதுகாப்பு லாக்கர் வாடகை கொடுக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதிலிருந்து அவங்களுக்கு வட்டி கிடைக்கும். தங்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்யும் திட்டம் ஏற்கனவே கொண்டுவரப்பட்டிருந்தாலும் தற்போதைய திட்டம் அனைவருக்கும் ஏற்றாற்போல் உள்ளது என்றும், எனவே இது வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. குறைந்தபட்சமாக ஒரு தனிநபர் எவ்வளவு தங்கத்தை டெபாசிட் செய்யணும்னா 500 கிராமாக இருந்தது. சென்ற முறை இது 500 கிராம். அதிலிருந்து இப்பொழுது இன்று 30 கிராமாக குறைத்திருக்கிறார்கள். இது ஒரு புரட்சிகரமான மாறுதல், பெரிய மகத்தான மாறுதல். இது நிச்சயமாக மக்களை கவரும், மக்களை சென்றடையும். இப்போ இது ஒரு 3.5 பவுன் 3.25 பவுன் தான் இது யார் வேணாலும் இந்த அளவில் இதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இதில் பங்கு கொள்ளலாம். ஆகையினால் இது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் தங்கத்திற்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்னும் அம்சமும் இந்த திட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதே பொது கருத்து. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.